பொண்ணுங்களுக்கு ஏன் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம்? பொண்ணுங்க ஏன் வந்து வேலைக்கு போணும்? ஏதாவது படிக்கணும்? ஏன் அவங்க அவங்கள பார்த்துக்கணும்? ஏன் பொண்ணுங்களுக்கு வந்து மணி ரொம்ப அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? பொண்ணுங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியம் அப்படின்றது வந்து நெறைய பேரு, நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஏன் ஆக்டர்ஸ்லருந்து நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து நெறைய பேர் பேசுறது வந்து நம்ம வந்து நெறைய பார்த்திருப்போம். ஏன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து லைஃப்ல இப்ப வந்து நம்ம லைஃப் நல்லா இருக்கலாம். ஒரு வேள நாள பின்னாடி நம்ம லைஃப் எப்படி மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கான தேவையோ, இல்ல நம்மள சார்ந்து இருக்கவங்களுக்கான ஒரு தேவையோ, அத நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது வந்து ரொம்பவே முக்கியம். அது ஒரு சில பேர் நல்லா படிச்சு முன்னேறுவாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு இருக்க டேலண்ட்ட வச்சு எப்படி அத ஷோகேஸ் பண்ணி, அது மூலியமா எப்படி முன்னேறணும்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப புடிச்சிருக்கோ, அந்த விஷயத்துல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுவே உங்கள நீங்க எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல போய் கொண்டு போய் நிறுத்தும். அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட்டோ, இல்ல அது மூலியமா உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஒரு ப்ராஃபிட்டோ எதுவா வேணா இருக்கட்டுமே, இன் டெர்ம்ஸ் ஆஃப் மனியா கூட இருக்கட்டுமே. அது வந்து ஒரு ஷார்ட்டா இருந்தா கூட, ஒரு குட்டியான ஒரு அமௌண்ட்டா இருந்தா கூட, அது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். ஸோ பொண்ணுங்களுக்கு இந்த மாரியான ஒரு அவங்களோட ட்ரீம்ஸ நோக்கி அவங்க போகும்போது, கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்ட குடுக்கலாம். நீங்க மாசம் வந்து ஒரு ரூ. 30,000 ரூ. 40,000 சம்பாரிக்கணும் அப்படின்னு கிடையாது. மாசம் நீங்க ஒரு ரூ. 10,000 சம்பாரிச்சா கூட, அந்த ரூ. 10,000 கூட உங்களோட காசா இருக்கணும். நீங்க உழைச்சதுக்கான ஊதியமா இருக்கணும். அப்படின்றத நான் சொல்லணும்னு விரும்புறேன். அதனால உங்களுக்கு புடிச்சத வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. சில பேருக்கு வந்து படிச்சு மேற்கொண்டு அது போஸ்ட் கிராஜுவேட்டோ ஏதோ ஒண்ணு படிச்சு அது மூலியமா வர வேலை மூலியமா அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். ஒரு சில பேரு அவங்களோட ட்ரீம்ஸ முன்னோக்கியோ, இல்ல இப்ப தெரியும் பொண்ணுங்க வந்து எல்லா ஃபீல்ட்லயுமே இருக்காங்க. பொண்ணுங்க இல்லாத ஃபீல்டுன்னு எதையுமே சொல்ல முடியாது. எல்லா ஃபீல்ட்லயுமே பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ பொண்ணுங்களும் வந்து ஈக்குவலா பசங்களுக்கு ஈக்குவலா எந்த அளவுக்கு டேலண்டடா இருக்காங்கன்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நெறைய பொண்ணுங்க வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பாங்க. இல்லன்னா ஓகே. நான் தப்பு சொல்லல. ஒரு சில பொண்ணுங்க வந்து அந்த மாரியான ஒரு முடிவை எடுக்குறாங்க. அவங்க வீட்ல இன்லாஸ் வீட்லயோ, இல்ல அவங்க ஹஸ்பண்டோ யாரோ வந்து, "ஓகே நீ உனக்கு வேலைக்கு போக இஷ்டம் இருந்தா போ. இல்லன்னா வீட்ல இருன்னு" சொல்லியிருப்பாங்க. இல்ல இவங்களுக்கே வந்து போக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து அவங்களே வீட்ல இருக்காங்களான்னு தெரியல. அந்த மாரி இருக்கவங்க அது அவங்களோட தனிப்பட்ட இஷ்டம். அவங்க வீட்ல வந்து அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்கன்னா, அவங்க அந்த மாரி ஒரு இதுவா இருக்கலாம். ஆனா, இது நல்லபடியா நம்மளுக்கு வந்து எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா, இந்த மாரி ஒரு முடிவு எடுக்கிறது ஓகே. ஒருவேள ஒருவேள ஃபியூச்சர்ல வந்து நம்ம லைஃப் எப்படி மாறும்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்மள நம்ம பார்த்துக்கணும்னா, நம்மளுக்கு கண்டிப்பா ஃபைனான்ஷியலா ஒரு இண்டிபெண்டன்ஸ் தேவ. ஃபைனான்ஷியலா வந்து நம்மள பார்த்துக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு எப்போ வரும்னா, நம்ம மேல நம்மகிட்ட இருக்கிற வந்து ஒரு டேலண்ட்டையோ, இல்ல நம்மகிட்ட இருக்க ஒரு வேல்யூ வச்சு நம்ம வந்து உழைக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு நம்பிக்கைன்றது வந்து நம்மளுக்கு வரும். அப்பதான் நாள பின்னாடி உங்களுக்கு புடிக்காத லைஃப்ல நீங்க இருந்தீங்கன்னா கூட, அந்த லைஃப்ப விட்டு நீங்க வெளில போகும்போது, உங்களுக்கு அந்த தைரியம் ஒண்ணு கிடைக்கும். ஓகே. நம்ம வந்து இவங்கள நம்பி இல்ல. நம்மகிட்ட ஒரு வொர்க் இருக்கு. நம்மகிட்ட ஒரு நம்மளால இவ்ளோ சம்பாரிக்க முடியும் அப்டின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். எப்ப கிடைக்கும்னா, நம்ம வந்து 4 காசு சம்பாரிக்கும்போது தான் அது கிடைக்கும். ஸோ அதனால கண்டிப்பா பொண்ணுங்க வேலைக்கு போயே ஆகணும். அ உங்கள நீங்க பார்த்துக்க முடியும். நான் திருப்பியும் சொல்றேன். உங்கள நீங்க அப்பதான் பார்த்துக்க முடியும். உங்க பேரண்ட்ஸ பார்த்துக்க முடியும். உங்கள நம்பி இருக்கிற சில பேருக்கு ஏன் நாள பின்ன உங்க உங்க ஹஸ்பண்ட்க்கோ, உங்க உங்கள உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்களுக்கோ வந்து ஏதோ ஒரு மணி தேவை இருக்கு அப்டின்னா, அப்போ நீங்க வந்து வேலைக்கு போனே நீங்க தான் சம்பாரிச்சா மட்டும் தான் அது முடியும். அதனால பொண்ணுங்க எப்பவுமே எக்காரணத்து கொண்டும் வேலைய மட்டும் விட்டுறவே விட்றாதீங்க. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா வந்து அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டுமே. அப்படி இருந்தா கூட, நீங்க எவ்வளோ நேரம் தான் அவங்க கிட்ட பேசிட்டே இருக்க முடியும்? அவங்க ஒரு வேள பிஸியான ஒரு பெர்சனா இருந்தா, நீங்க அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தீங்கன்னா, அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கே உங்க மேல ஒரு வெறுப்பு வரத்துக்கோ, இல்ல ஒரு சலிப்புத்தன்மை வரத்துக்கோ நெறைய காரணமா ஆகலாம். ஸோ இந்த மாரியான நெறைய விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல வேற மாரியான விஷயங்களுக்கு கூட போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து எல்லா உங்களோட உங்களோட எனர்ஜியோ, இல்ல உங்களோட ஓகே நீங்க குடுக்குற அந்த லவ் வந்து அவங்களுக்கும் புரியும். ஆனா, அது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அது வந்து அவங்களுக்கே வந்து என்ன இப்படி இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு தாட்ட குடுத்துறக் கூடாது. ஸோ நீங்க வந்து உங்கள எப்படி ஆக்குபைடா வச்சுக்கிறீங்கன்றத வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க வந்து நீங்க உங்க மேல நீங்க வந்து அந்த மாரி ஒரு மரியாதை குடுத்து நீங்க உங்கள பார்த்துக்கும்போது தான், எதிர்க்க இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு அந்த மரியாதைய குடுக்கணும்ன்றது வந்து கண்டிப்பா தோணும். ஸோ எதுவா இருந்தாலுமே அது உங்ககிட்ட இருந்து தான் இருக்கு. நீங்க எப்படி இன்னொருத்தவங்கள வந்து உங்கள ட்ரீட் பண்ணணும்ன்றது வந்து நீங்க வந்து காமிக்கிற காமிக்கிறது மூலியமா தான் அவங்க உங்கள ட்ரீட் பண்ணுவாங்கன்றது வந்து எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. Financial independence is more important. Let it be a girl or a woman or a mother. எதுவா யாரா வேணா இருக்கட்டுமே. ஆனா, கண்டிப்பா வேலைய விட்றாதீங்க. உங்களுக்கு புடிச்சத ஃபோக்கஸ் பண்ணுங்க. புடிச்சது மூலியமா என்ன உங்களால அடுத்த ஸ்டெப்க்கு போக முடியும்ன்றது வந்து பார்த்துக்கோங்க. லேர்னிங்க்கு வந்து பர்ட்டிகுலர் ஏஜ் அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. எல்லா ஏஜ்லயுமே கண்டிப்பா
கத்துக்கலாம். நம்ம த்ரிஷா வந்து நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லி நம்ம பார்த்திருப்போம். "ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்கல?" அப்படின்னு நெறைய பேர் கேட்கும்போது, என்னோட ஃபிரெண்ட்ஸ் நெறைய பேர் வந்து நெறைய கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல புடிக்கலனா கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. டெர்ம்ஸ் ஆஃப் அ என்னால வந்து வெளியில போனா நான் என்ன வேலைக்கு போவேன்? என்னால என்கிட்ட வந்து இவ்ளோ இது இல்லையே! அப்படின்ற ஒரு நெறைய ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த மாரி ரீசன்ஸ்க்குலாம் வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டு, அதுலருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்றாங்க பார்த்தீங்களா? இது வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கே அந்த மாரி ஒரு நெலைமை இருக்குன்னா, நாள பின்னாடி யாருக்கு வேணா லைஃப் எப்படி வேணா மாறலாம். டச் வுட் எல்லாருக்கும் அந்த மாரி ஆகக்கூடாதுன்றது தான் வந்து நம்மளோட ஒரு பெரிய பிரார்த்தனையா இருக்கு. கண்டிப்பா அந்த மாரி யாருக்கும் நடக்காது. பட் ஆனா, எப்படி வேணா லைஃப் மாறலாம். ஒரு இந்த சைட் பாசிட்டிவா பேசும்போது, இந்த சைட் நெகட்டிவா நம்ம பேசி தானே ஆகணும். அதனால கண்டிப்பா நீங்க உங்கள பார்த்துக்கோங்க. ஒரு உங்களுக்கே ஒரு விஷயம் வாங்கணும்னா கூட, நீ நாள பின்னாடி நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கவங்கள வந்து டிபெண்ட் பண்ணியோ, இல்ல உங்க ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணியோ, யாரையும் டிபெண்ட் பண்ணியோ நீங்க இருக்க வேண்டாம்ல. அதுக்காக உங்களுக்கு புடிச்சத வந்து நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுக்கும். அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்கும். அது உங்கள லைஃப்ல அடுத்த ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போவும். ஒரு வேள உங்களுக்கு புடிச்ச லைஃப் வந்து நாள பின்னாடி உங்களுக்கு பிடிக்காத மாரி மாறுச்சுனா கூட, ஸ்டெப் பேக் அண்ட் கம் ஹோம். உங்களுக்கு புடிச்ச லைஃப்ப நீங்க வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இத தான் நான் வந்து நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து அ இன்னும் வந்து புடிக்காத லைஃப்ல இருக்காங்க, இல்ல எப்படி அந்த லைஃப்ல இருந்து வெளில வரணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நெறைய பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்ட்லான காய் மேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அத பத்தி எடுத்து பேசுவேன். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.